ஓம் சத்குருவே சரணம். வாதியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் காலரகசியம் அந்த வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, அற்புதமான ஒரு நோய் நிவாரண சக்தி மிகுந்த ஒரு நாள். அந்த நாளோட மகத்துவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்ட்டு அது வாத்தியார் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, சதுர்த்த மாலா சக்திகள், அதாவது மாலா சதுர்த்த சக்திகள் அப்படின்ட்டு சொல்லுவார். எப்பொழுதெல்லாம் வியாழக்கிழமை அஸ்வினி திருநக்ஷத்திரத்தோடு சேர்ந்து வருதோ அப்போது இந்த பூமியில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான இயற்கையாகவே ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்திக்கு பேர் இப்படி சதுர்த்தமான சக்திகள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த சக்திகளால் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு ஒரு நோய் ஒன்று வரப்போகுதுன்னா கர்ம வினையால் தான் ஒரு நோய் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல்ல நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ணணும். அந்த கர்ம வினை தடுப்பதற்கு இந்த நாள் ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். ரெண்டாவது, ஆல்ரெடி இப்போ நமக்கு ஒரு நோய் இருக்குன்னா ஒரு கர்ம வினையால் தான் அந்த நோய் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த நோயோட கொடுமை கொஞ்சம் தனியன்றாரு. எதிர்காலத்தில் நோய் வராமல் இருப்பதற்கு ஒரு ரக்ஷை கிடைக்கும்ன்றாரு. மிகுந்த கடுமையான வியாதியில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த காலங்கள், அதாவது குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை கூடிய அஸ்வினி திருநக்ஷத்திரத்தில் நாம் பண்ணக்கூடிய பூஜையோட பலன்களானது நமக்கு மிகப்பெரிய கடுமையான வியாதியையும் ஓரளவுக்கு நிச்சயமாக அது தனித்து நமக்கு தாங்கக்கூடிய அளவுக்காவது அது நம்மக்கிட்ட இருக்கும். இப்படி பல விதமான விஷயங்களை வாத்தியார் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு நோய் முழுமையாக குணமடையணும்னா அந்த அளவுக்கு நம்ம புண்ணியத்தை அதிகமாக பெருக்கி அந்த கர்ம வினையை கரைக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு நோய் முழுமையாக நம்ம விட்டு நீங்கும். ஸோ இந்த மாதிரி நடப்பதற்கு இந்த நாள் ஒரு மிகப்பெரிய பேருதவி புரியும். அதுதான் இந்த குருவாரம் கூடிய அஸ்வினி திருநக்ஷத்திரம். அது என்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணி 8:10 மணி 8:10 11 நினைக்கிறேன். அந்த டைமில் 8 மணிக்கு மேலே இருந்தே ஒரு அஸ்வினி திருநக்ஷத்திரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணலான்ற விஷயத்தை வாத்தியார் சொல்கிறாருன்னா, ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க. ருத்ரபாதம் அப்படின்ட்டு இருக்குங்க. நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வரும். திருவெண்காடு, திரு அண்ணாமலை, இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒற்றியூர்லேயும் இருக்குது ருத்ரபாதம். சுவாமியோட திருப்பாதங்கள் இருக்குது. அந்த பாதங்களுக்கு முறையாக நல்லபடியாக அபிஷேகம், நல்ல பால் தயிர் எல்லாம் கொண்டு நல்லபடியாக அபிஷேகம் பண்ணிவிட்டு, மஞ்சள் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு நிறத்தில் வஸ்திரங்கள் வாங்கி தானம் பண்ண சொல்கிறார். பெண்களாக இருப்பின் புடவை ரவிக்கை, ஆண்களாக இருப்பின் வேஷ்டி துண்டு. இந்த மாதிரி நாம் இந்த பூஜையை நிறைவேற்றி, அதாவது ருத்ரபாதத்துக்கு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணிவிட்டு இந்த மாதிரியான வஸ்திர தானங்கள் பண்ணுவதால் இந்த மாலா சதுர்த்த சக்திகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த சக்தியோட அனுகிரகத்தால் நமக்கு இந்த மாதிரி நோயிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். நாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவனோட அருளால் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கூட எதிர்காலத்தில் நமக்கு எதுவும் வரக்கூடாது ஆண்டவனோட அருளால் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை எப்பொழுதுமே வச்சுருக்கணும். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி வரக்கூடிய காலங்கள்லாம் ஆழ்ந்த வேலையாவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடணும். ஒரு சின்ன சின்ன பூஜைகள் எங்கே ருத்ரபாதம் இருக்குன்ட்டு ட்ரை பண்ணோம். இல்லை யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்க மூலியமாக ஏதாவது அவங்க ஒரு வஸ்திர தானம் பண்ணால் நம்ம ஒரு வஸ்திர தானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் அந்த நாளை நாம் ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுத்திட்டோன்னா நமக்கு நிச்சயமாக நோய் நிவர்த்தி உண்டு. நோய் நிவர்த்தி அடையக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி காலங்கள்லாம் அவங்களுக்கு தென்படும். அவங்களும் அதை பயன்படுத்திக்க முடியும். அது ஒரு பெரிய கர்மா தேரியில் ஒன்று உண்டு. மற்றவங்க எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய போதான்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். அது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நோய் நிவர்த்தி அடையணுன்ட்டு இருக்கிறாங்களோ, நோய் எதிர்காலத்தில் வராமல் தற்காத்து கொள்ளணுன்ட்டு இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி புண்ணியாத்மாக்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய அவங்க அந்த நாளை நிச்சயமாக பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி வியாழக்கிழமை இந்த அஸ்வினி இருக்குது பாருங்களேன். அன்றைக்கி வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் ஒரு பூஜை அறையில் ஒரு மர பலகை மேலேயாவது இல்லைனா ஒரு தாம்பாளம் தட்டு இருந்தால் கூட சரி தான். அதில் நிறைய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூலிகைகள், இந்த இஞ்சி, சுக்கு, திப்பிலி, வெட்டி வேறு,
என்னென்னலாம் கிடைக்கும் சின்ன சின்ன நீங்கள் ஈவன் ஏதேனும் மூலிகை மருந்து யூஸ் பண்ணுறீங்க, திரிபலா, திரிகடுகு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அதை கூட மூலிகை சம்மந்தப்பட்ட மருந்துகளெல்லாம் அந்த தட்டில் வந்து அன்றைக்கி பூஜை ரூமில் அன்றைக்கி முழுவதும் அந்த மூலிகைகள் அப்படியே இருக்கிற மாதிரி வைக்கிறதும் மிகப்பெரிய ஒரு நோய் நிவாரண சக்தி கிடைக்கும் அந்த இல்லத்துக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஔஷத தண்டுல பித்திருக்கள்ன்ற ஒரு வகையான விசேஷமான பித்திருக்கள், நம்மளை நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மகா விசேஷமான பித்திருக்கள், அவங்களோட ஆசையும் அந்த இல்லத்தில் நிறையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான், பார்த்துங்க. ஸோ பொதுவாகவே இது அசுவினியும் குருவாரமும் கூடிய வேளையில் இப்படி பண்ணால் இவ்வளவு அனுக்கிரகம் உண்டு. பட் ஆனால் இங்கே நம்ம கூடுதலாக ஏதாவது ஒன்று சேர்த்து சொல்கிறது வழக்கம் தானே. அது கூடுதலாக எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறது மாதிரி இல்லை. அந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறோம் குருவர்களால். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து அதிமகா விசேஷமான ஒரு திதி ஏகாதசின்ட்டு இருக்குது. இந்த ஏகாதசியில் வந்து பொதுவாகவே ஒரு வேளையாவது விரதம் கண்டிப்பாக இருக்கணும். விரதம் இருப்பதோட மகத்துவமே நமக்கு என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம உடலில் உள்ள செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தரக்கூடியது தான் ஒரு வேளை விரதமாகுது. ஸோ இந்த மாதிரி மருத்துவ சக்திகள் கூடிய அந்த காலத்தில் நம்ம ஒரு வேளையாவது விரதம் இருந்துட்டு ஒரு கீரை சம்திங், அகத்திக்கீரையோ ஒரு நெல்லிக்கனி போன்ற உணவுகளை விரத முடிவில் எடுத்துக்கிறது இந்த மருத்துவ சக்தியும் கூடி இருக்கிறதுனால மிகப்பெரிய அனுகிரகம் நம்ம உடம்புல, குறிப்பாக நாடி நாளங்கள்லாம் நமக்கு நல்ல ஒரு மருத்துவ சக்தி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று. அதனால் குருவார ஏகாதசி அன்னைக்கு, எது இந்த குருவாரம் கூடிய அஸ்வினி அன்னைக்கு, இதில் இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று உண்டு. அது வந்து என்ன பார்த்துட்டிங்கன்னா, அதுதான் பவகரணம். பொதுவாகவே பவகரணம்ன்றது தேய்விரையில் வரக்கூடிய பவகரணமானது என்ன விதமான அனுக்கிரகம் பண்ணோன்றது நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். புதுசாக இருக்கிறவங்க நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கி பவகரணம்ன்றது பகல் ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கும். இந்த பவகரணத்தில் பொதுவாகவே கருட காயத்ரி சொல்கிறது மிகப்பெரிய நோய் நிவாரண சக்தி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று. பவகரணத்தில் நம்ம செய்யக்கூடிய வைத்தியம் சம்பந்தப்பட்ட பூஜைகள் அத்தனைக்குமே துரிதமாக, அதாவது சீக்கிரமாக பலன்கள் கிடைக்கும். ஸோ இப்போ கரணமும் நமக்கு வந்து அந்த நாளில் ஹெல்ப் பண்ண போகுது. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. அதாவது கரணம் யோகன்ட்டு ஒன்று உண்டு. அதாவது 27 யோகங்கள். அதில் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி என்ன யோகம் இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா, சோபன யோகம் இருக்கும். இந்த யோகம்ன்றது சித்தாதி அமிர்த யோகம் இல்லை. இது 27 யோகங்களில் வரக்கூடிய விஷ்கம பிரீத்தி ஆயுஷ்மான் சோபாக்கியம் சோபனம்ன்ட்டு இருக்கு இல்லையா. அதில் சோபனம் அப்படின்ற யோகத்தோட விசேஷம் என்னன்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அது மங்களம், மகிழ்ச்சி, ஒரு தன்னிறைவு, ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு யோகம்தான் அந்த சோபனம். ஸோ நமக்கு நோய் நிவாரணம் ஏற்பட்டு நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அந்த யோகமும் நமக்கு அன்றைக்கி வேலை செய்யுது. ஸோ இப்படி எல்லா விதமாக இதில் பெரிய விஷயம் என்னென்னா, வாத்தியார் பொதுவாகவே குருவாரமோ அஸ்வினியும் கூடினாலே இந்த அனுக்கிரகம் உண்டு, நோய் நிவாரண சக்தி உண்டுன்றாரு. பட் ஆனால் இது எல்லாமே தேய்விரையில் வந்திருக்கு. தேய்விரையில் வரக்கூடிய அஸ்வினி, தேய்விரையில் வரக்கூடிய பவகரணம், தேய்விரை குருவாரம், இப்படி எல்லாமே வந்ததுனால நமக்கு இதுகாலம் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு ரெமிடி உண்டு. பட் ஆனால் நோய் ஓரளவு குறைஞ்சாலும், நோய் தீர்ந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் இந்த எந்த விதமான கர்ம வினையால் ஒவ்வொரு நோயும் வருதுன்ட்டு ஒரு தேரியே ஒன்று உண்டு. அதை நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ட்ரேஸ் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரிஞ்சுட்டு அந்த விதமான கர்மவினை சேராமல் இருக்கிறதுக்கு என்ன விதமான தான தர்மங்கள் பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்சது. நீங்களே சிரமப்பட்டால் கூட, கஷ்டப்படுற ஜீவனாக இருந்தால் கூட, ஒரு எறும்புக்கு சர்க்கரையை போடுறது தப்பு இல்லை, ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழமோ ஒரு கீரையை கொடுக்கறது தப்பு இல்லை. ஆக மொத்தத்தில் ஏதேனும் ஒன்று கொடுத்தா தான் நம்மக்கிட்ட இருக்கிற கர்மவினை கரையும் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் ஆணித்தரமாக மனசில் வச்சுட்டு அதன்படி நாம் செயல்பட்டோம் அப்படின்னாச்சுன்னா இப்போவும் சரி எப்போவும் சரி மிகப்பெரிய வேதனை, நோய், கஷ்டம் எதுவுமே வராதுங்க குருவர்களால். ஓம்.